வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி ஜிஞ்சர் கேண்டி தான் செய்ய போகிறேன். என் சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ 150 கிராம் இஞ்சி நான் நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி எடுக்கிற அதே அளவு சுகர், அது ரெண்டும் மட்டும்தான். இது இப்போ தோல் மட்டும் நல்லா எடுத்துருங்க. இஞ்சியில் தோல் இருக்கக்கூடாது. இது நான் இப்போ கழுவிட்டேன். இப்போ நம்ம அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். வாங்க இதை இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். கேஸை ஆன் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சுட்டு தண்ணி பாதி வத்தட்டும். அப்போ தான் இஞ்சி நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி எடுத்த அதே அளவு சுகர், இந்த சுகர் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். சுகர் சுகர் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இது இப்போ நல்லா பாகு வர ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பாகு நல்லா பிசு பிசுப்பு பதம் வந்துருச்சு. இந்த டயத்தில் கொஞ்சமாக சால்ட்டு, இந்த அளவு. எந்த ஸ்வீட் செய்யும் போதும் கொஞ்சோண்டு நம்ம சால்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக நெய், இந்த அளவு. இப்போது நம்மளோட வேக வச்ச ஜிஞ்சரை நம்ம இதில் போட்டுக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியோடைய சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ பாகு கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி ஆகும். மறுபடியும் சேர்ந்து நல்லா வற்றணும். இது ஒன்று நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா இஞ்சி பாகில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறின உடனே நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக தனியாக போட்டு ஆற வச்சுக்கலாம். இது இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஜிஞ்சர் எந்த அளவுக்கு கட் பண்ணுறோமோ அது மாதிரி இருக்கும். ஏன்னா அது கரெக்டாக வச்சு கட் பண்ண முடியாது நம்மளால். இதை இப்போ நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.